ஹாய் ஹலோ வெல்கம் டு சயின்ஸ் பிஹைண்ட் ஸ்பிரிச்சுவல் சேனல். நான் உங்கள் மித்ரா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு நிமிஷம், இதை பற்றி தான். இது வந்து நிறைய பேருக்கு என்னன்னு தெரியும், தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். இது வந்து டேரோட் டெக் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் என்ன இருக்குது அப்படின்னா, இதில் வந்து ஒரு செட் ஆஃப் கார்ட்ஸ் இருக்கும். அது வந்து நம்மளோட பாஸ்ட், ப்ரெசண்ட் அண்ட் ஃப்யூச்சரை வந்து ப்ரிடிக்ட் பண்ணோம். இது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் டூலாக வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இது ஒரு ஸ்பிரிச்சுவல் டூல் தான். ஸோ இது வந்து நீங்கள் நிறைய மேனிஃபெஸ்டேஷன் பேஜஸ்லேயோ இல்லை மற்ற ஏதாச்சும் ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி அந்த பேஜில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கார்ட்ஸ் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த கார்டை பற்றி தான் இன்றைக்கி நம்ம டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற போஸ்ட் டெய்லி உங்களுக்கு வந்து சேரும். ஓகே, ஸோ இந்த டேரோட் டெக் வந்து நான் இட்டாலியன் சைட்லேருந்து டிரைவ் ஆன ஒரு கார்ட்ஸு. ஓகே, இந்த கார்ட்ஸ் வந்து பேசிக்காக பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் 15th to 18th century அந்த ரேஞ்சில் வந்து இதை வந்து ஒரு பிளேயிங் கார்ட்ஸாக தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம எப்படி இந்த ரம்மி அந்த மாதிரி எல்லாம் டைம் பாஸ்க்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு ஆடுறோம் இல்லை, ஸோ அந்த மாதிரி தான் வந்து இந்த கார்டை வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க அந்த காலத்தில் இருந்தவங்க. ஸோ இது எப்படி ஸ்பிரிச்சுவல் டூலாக ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த கார்டு வந்து அதுக்கப்புறமா இது வந்து ஒரு ஸ்மால் ஒரு சின்ன கார்ட்ஸ் மாதிரி வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஒருத்தவங்க, அவங்க பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா விஸ்கோன்டி ஃப்ரோசா அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வந்து இந்த கார்டை ரொம்ப வந்து ஒரு எலைட்டான டெக்காக இருக்கணும்னு சொல்லிட்டு ஹேண்ட் பெயிண்ட் பண்ணி ஒரு பெரிய சைஸ்க்கு கார்ட்ஸாக வச்சு அவங்க ஸ்டேட்டஸ் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு டேரோட் டெக்கை வந்து அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்மலாம் வந்து இந்த அந்த காலத்தில் அரசவையெல்லாம் இருந்தப்போ வந்து தனியாக வந்து அந்த புறம்னு இருக்கும். அங்கே வந்து வெறும் லேடிஸ் மட்டும்தான் இருப்பாங்க. அங்கே அவங்களுக்கு நிறைய விளையாட்டு பொருள் இருக்கும். ஸோ நம்ம மகாபாரதம்லாம் பார்த்தா பெரிய பெரிய வந்து தாயக்கட்டைங்க அந்த மாதிரியெல்லாம் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி இது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் இதாக தான் வச்சுருந்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு யார் வந்து இதை டிவைன் டூலுன்னு ஐடென்டிஃபை பண்ணாங்கன்னா, ஃப்ரெஞ்சிலேருந்து ஒருத்தர், அவர் நேம் வந்து ஜீன் பாப்சைட் எலிடேட் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து இது ரிசர்ச் பண்ணி இந்த கார்ட்ஸை இது வந்து ஒரு டிவைன் கார்டு, ஒரு ஸ்பிரிச்சுவல் கார்டுன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. இதை பற்றி நம்ம இன்னும் டீட்டெயில்டாக அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ. ஹாவ் எ குட் வீக்கெண்ட். பை.